அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் சார். கவர்மெண்ட் இஸ் எ பார்ட்டி ஹியர். கவர்மெண்ட் இஸ் நாட் a judgment. அவங்க ஜட்ஜ் கிடையாது. பியூரோக்ரசி சார். அவங்க எல்லாம் அவங்க தான் பார்ட்டியே. இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த கேஸ் 41 இடத்துல கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் கேக்குறேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார்? ஒரு விசாரணை ஆணையம் தமிழகத்துல இருக்குல்ல, நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்ன, நீங்க எனக்கு சொல்லணும். அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? உங்க வரையறை என்ன? உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லல, நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா? நீங்க சப் எடிட்டரா, ரிப்போர்ட்டரா, கேமராமேனா, எடிட்டரா சொல்லவே இல்ல. நீங்க போய் வேலையை முடிச்சு வந்துட்டீங்க. போய் சேஃப்டி கொடுத்து வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வரையறை சேஃப்டி இல்ல சார். அவங்க வரையறை ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ரிப்போர்ட் நீங்க முடிவு போறீங்க. நீங்க முன்னாடி கருத்து வச்சுட்டீங்க. தமிழக அரசு கருத்து என்னங்க பாக்கி இருக்கு? முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட முதல் டிஜிபி கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையம் இப்ப நாங்க என்னங்க விசாரணை பண்ணோம்? நாங்க நம்பணுமா? எல்லா கருத்து சொல்றீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒன்று வந்துருமா? உள்துறை செயலாளர் வேற வேற நீதிபதிகள்கிட்ட வரும், வேற வேற நீதிமன்றத்துல வரும், எல்லாம் வரும். உங்களுக்கு பார்த்துட்டு ஒண்ணு பார்க்கப்படாது. நான் கேட்கிறேன், வரையறைய தீர்மானிக்காம நீங்க எப்படி போனீங்க? அதுக்குள்ள போய் என்ன பாத்தீங்க? யார் சரி கேட்டீங்களா? யார் நோட்டிஃபை பண்ணாங்க? யார் எல்லாத்தையும் உங்களுக்கு கருத்து கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிஏ கொடுத்துருக்காங்களா? செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை ஆணையம் செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை டீம் கொடுத்துருக்காங்களா? விசாரணை எங்க உட்கார்ந்து விசாரிக்க சொல்லிருக்காங்களா? நாங்க அங்க வரணுமா, நீ எங்க வரணுமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? அரசு ஒரு பாயிண்ட், அரசு ஒரு சைட், தாவைக்கா ஒரு சைட். ரெண்டுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் அதிக தப்பு, யார் பக்கம் குறைய தப்பு, யார் பக்கம் நியாயம் தான் விசாரிக்கணும். அப்ப நீங்களே வந்து ஒரு தரப்பாத்து ஒரு சைடா இருந்துட்டு நீங்க எப்படி ஜட்மெண்ட் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், இவங்க அவ்வளவு அமுதா ஐஏஎஸ் கொடுக்குற பேட்டியை நீங்க எப்படி எடுப்பீங்க? அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரா, ஒரு சைட் ஆயிராதா? அவங்க வந்து நியூட்ரலா இருக்க வேண்டியது. அப்ப தமிழக டீகோட் பண்றாங்க சார். இன்னொன்னு என்ன நடக்குது? டீகோட நீதிமன்றத்துல பண்ணுங்க. டீகோட ஆணையத்துல எல்லாத்தையும் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க சார். எதுக்கு